ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரீ டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது இப்போ கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக இன்சூரன்ஸ் கொடுக்குறதில்ல. அவங்களே ஒரு 2 லட்ச ரூபாய் ஆக்சிடென்ட் பாலிசி கொடுத்தாங்கன்னா ரூ. 20 அந்த மாதிரி தான் பே பண்ணி கொடுக்காங்க. அந்த பேப்பர் செலவு அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி தான் கொடுக்காங்க. அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி எப்படி நம்மளுக்கு ஃப்ரீயாக டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிறது அந்த மாதிரி தான் அவங்களும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சு ஃப்ரீ டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்காங்க. அந்த ஃப்ரீ டேர்ம் இன்சூரன்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரூபா கொடுத்து டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். வாங்கிட்டு இப்போது நம்மளுக்கு ஒரு சர்டன் டைம் வச்சுருப்பாங்க. 60 வயசு, 70 வயசு, 65 வயசு அந்த மாதிரி. அந்த டைம் வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் வேலிடாக இருக்கும். இது மொத்தம் ஒரு 10 வருஷம் மட்டும் நம்ம கட்டினா போதும். 10 வருஷம் இப்போ நம்மளுக்கு 30 வயசோ 40 வயசோ 50 வயசோ 10 வருஷம் மட்டும் நம்ம கட்டினா போதும். 10 வருஷம் கட்டிட்டு அதுக்கு அடுத்த ஃபுல்லாகவே நம்ம அமௌண்ட் இருக்கும். நம்ம 60 வயசு 70 வயசு அதில் நம்ம தான் லைஃப் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த வயசு வரைக்கும் நம்மளுக்கு அது கேரண்டியாக இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த இன்சூரன்ஸ் நம்ம முடிச்சு ரூபாயாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, நம்ம பையனையும் பொண்ணையும் அந்த இன்சூரன்ஸ்க்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போது ஒருத்தங்க 30 வயசில் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க இந்த இன்சூரன்ஸ் எடுக்காங்க. 10 வருஷம் கட்டுறாங்க, 40 வருஷம் கட்டுறாங்க. கட்டிட்டு 40 வருஷம் கட்டிட்டு அடுத்து 50 60 வயசு வரைக்கும் 20 வருஷம் அவங்களுக்கு லைஃப் கவர் இருக்குது. அதுக்கப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் அவங்க பையனுக்கு மாற்றி விட்றாங்க. அப்போ அவங்களுக்கு 30 வயசாக இருக்கையில் அவங்க பையனுக்கு 10 வயசு இருக்குதுன்னு வைங்களேன். 10 வயசோ இல்லை, இப்போதெல்லாம் 9 வயசில் தானே கல்யாணம் முடியுது. அதனால அப்போ தான் அவங்க பையன் பிறந்திருக்கானாலும் அடுத்த 20 வயசில் அந்த பையனுக்கு 20 வயசு ஆகும். அவன் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ இன்சூரன்ஸ் பையனுக்கு மாறிடும். இவங்க எவ்வளோ ரூபா கட்டினாங்களோ அந்த ரூபா இந்த கஸ்டமருக்கே திரும்ப வந்துடும். பையனுக்கு ஃப்ரீயாக இன்சூரன்ஸ் இருக்கும் அவனோட 60 வயசு வரைக்கும். இதில் இன்னும் சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ அந்த 60 வயசு இருக்குது பார்த்தீங்களா, 60 வயசுக்குள்ளே இவங்களுக்கு ஏதாவது நடந்து அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிட்டுனா அந்த இன்சூரன்ஸ் அதோட முடிஞ்சிடும். சப்போஸ் கிளைம் ஆகலை, 60 வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா இவங்க கட்டின ரூபாயும் இவங்களுக்கு திரும்ப வந்துடும். அவங்க பையனுக்கும் இன்சூரன்ஸ் போயிடும். அப்படின்னா ஃப்ரீயாகவே அந்த பையனுக்கு இன்சூரன்ஸ் கிடச்ச மாதிரி தானே இருக்குது. இதுதான் ஃப்ரீ டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த மாதிரியும் சில ப்ரைவேட்ஸ் கம்பெனிலாம் வச்சிட்ருக்காங்க. இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் அப்புறமா சொல்கிறேன். தேங்க்யூ.